Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேரபிள் சீரீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து பேரபிள் சீரீஸ் நீங்கள் பார்க்கல, இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவெல்லாம் நீங்கள் பிச்சின் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த கண்டினியூவேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற parable வந்து தி parable ஆஃப் தி ஹார்ட் ஆஃப் men. பைபிள் ரெஃபரன்ஸ் மேத்யூ சாப்டர் 15 10ல இருந்து 20 வேர்ட்ஸ். இந்த parable மூலியமா நம்ம கத்துக்கிறது என்னன்னா, ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவது எதெல்லாம் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை நம்ம எடுத்துக்கலாம். அவனுக்குள்ள வந்து ஒரு ஈவில் தாட்ஸ் இருக்கு. ஈவில் தாட்ஸ்னா நீங்க உடனே வந்து ஒரு பேய் மாதிரி ஒருத்தவங்களை வந்து இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ராட் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் நம்ம இமேஜின் பண்ண வேணாம். ஈவில் தாட்ஸ்ன்னும் போது இது வந்து நம்ம பேசிக்கா வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட நம்ம வந்து பார்க்கலாம். பொய் சொல்லுவாங்க, பொறாமப்படுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும், வேசிதனம் பண்ணுவாங்க, கோபப்படுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேட் டீட்ஸ் தான். இதுவுமே வந்து ஒரு பிசாசுக்குரிய ஒரு காரியமா தான் நம்ம பைபிள்ல நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து மேத்யூ சாப்டர் 15:19ல பாக்குறோம். எப்படி எனில் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளையும், கொலை பாதகங்களையும், விபச்சாரங்களையும், வேசிதனங்களையும், களவுகளையும், பொய் சாட்சிகளையும், இது எல்லாமே என்னன்னா ஒரு தூஷணம் தான். இட்ஸ் ஆல் அ பேட் டீடுன்னு தான் நம்ம பைபிளையும் நம்ம பாக்குறோம். ஆனா எவைகள் வந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய சிந்தனை, ஆட்டிடியூட்ஸ், தாட்ஸ் அண்ட் சாய்ஸஸ் இதெல்லாமே வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு நல்ல இயல்புக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒப்பிடுறாங்க. அதே மாதிரி இருதயத்துல வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு வெளியே வந்து ரொம்ப நல்லவங்களாவும் காண்பிக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கு. எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், நம்மளுடைய முழு சரீரத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் அவங்க ஆண்டவர் வந்து எப்படி வாழ்ந்தாங்களோ அதுல இருக்கிற ஒரு குவாலிட்டிஸ் வந்து மத்தவங்க நம்ம கிட்ட பாக்குற மாதிரி, நோட்டீஸ் பண்ற மாதிரி நம்மளோட சுபாவங்கள் நம்மளோட இடத்துல மாறுதல்களா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த parable நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. Now let's move on to the next parable, the parable of unforgiving servant, Matthew chapter 18:21 to 35 words. இந்த இடத்துல ஒரு சர்வெண்ட் இருக்கான். அவன் வந்து ஒரு அதிபதி கிட்ட வந்து கடன் கேட்கறான். ஸோ அவன் ஏதோ ஒரு சம் நீடியில இருக்கான். ஸோ அதனால அந்த அதிபதி கிட்ட போய் கடன் கேட்கறான். அந்த அதிபதியும் என்ன பண்றாரு, கடன் கொடுக்கறாரு. பட் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த கடனை வந்து அவனால திருப்பி கொடுக்க முடியல. அப்போ அந்த அதிபதி கிட்ட போய் கேட்கறான். அப்புறம் வந்து என்ன பண்றாரு, மனதுருகி சரி பரவாயில்ல நீ எனக்கு இதை கொடுக்க வேணாம்னு சொல்லி என்ன பண்றாரு, மன்னிச்சு அவனை அனுப்பிடுறாரு. ஸோ இந்த சர்வெண்ட் வந்து ரிட்டர்ன் போகும்போது பார்த்தா இவன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு எதிர்க்க வரும்போது இவன் என்ன பண்றான்னா, அவன் கிட்ட வந்து அந்த வேலைக்காரன் வந்து என்ன பண்றான், அவன் காலில் விழுந்து என்னிடத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கடனை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து அந்த அதிபதிக்கு தெரிய போய் அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட வந்து நான் உனக்கு மன்னிச்சதை போல நீ ஏன் வந்து அவன் உன்னோட கடனாளியா வந்து ஏன் உன்னால மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ இதுதான் வந்து நம்ம வந்து 35th வேர்ட்ல பாக்குறோம். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்றார். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ண கத்துக்கணும்ன்றது தான் இந்த parable நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இங்க வந்து அந்த அதிபதின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வெண்டா நம்ம இங்க பாக்குறது வந்துட்டு பிதா வந்து நம்மள வந்து நம்ம செய்த தப்பிதங்களை வந்துட்டு ஆண்டவரே நம்மளுக்கு மன்னிச்சிடுறாரு. ஆனா நாம செகண்ட் சர்வெண்டா நம்ம பாக்குறோம்ல, ஸோ அவங்கள வந்துட்டு நாம மத்தவங்கள மன்னிக்கிறோமா அப்படின்றது தான் இந்த parable வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த parable ரெண்டுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். See you all in the next interesting video. Bye bye and take care.